ஏரப்பப்பா 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 ரப்பப்பா கொல்லடி கோடி கேட்டும் அடிக்கட்டும் அடிக்கட்டும் கூட்டு கவனி சேரட்டும் 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 தண்ணி போட்டு ஆடட்டும் 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 கூட்டோட தொலையட்டும் 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 நம்ம கடை இருக்குது அதனால எதனால நம்ம வாழ்க்கை கிடையாது 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 நாளைக்கு நம்மளுக்கு 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 ஒரு வேணுமுங்க 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 நம்மளே வந்துட்டேன் குத்தனால வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கும் வந்துட்டேன் அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தங்கள் கைகள் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி நன்றி கிடந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பப்புன்னு வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நாடகம் ஒரு சிறப்பு மிகு நாடகம். இது என்ன நாடகம்னு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் பபுன் வந்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்ற முறையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடகம் சிறப்பு மிகு நாடகம். குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தபெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் திருமணம், காதல் திருமணம், காதல் திருமணம், வள்ளி திருமணம். முக்கியமா அந்த நாடகத்தோட கதை முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க, காதலிச்சு முருகன் கல்யாணம் பண்ணுனாரா பண்ணலையா, அவ்வளவுதான். இதுலதான் இந்த போராட்டமே. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா பாரு ஜெயரமேஷ், சொல்லுங்க, காதல் தான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்குது. 10 பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான். சரி, ஒரு வருஷத்துல கோர்ட்ல போய் டைவர்ஸ் நிப்பான். ஒரு பொருத்தமும் பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடி போவாங்க. அவங்க பிள்ளை குட்டி பார்த்து நல்லா இருப்பாங்க, பாத்திருக்கியா? இவங்க வெட்டிக்கிட்டு சாவாங்க. ஏன்னா அந்த காதலுக்கு அவ்வளவு பெரிய மவுசு இருக்கு. ஆனா இங்க பல பிரச்சனை இருக்கு. இந்த பூவு இருக்குல்ல, பூவை அம்மிக்கு கசக்குனா பழமொழி சொல்லுவா, பாத்திருக்கீங்களா? பூவும் பொண்ணும் ஒண்ணுன்றாங்க. ஏன்னா பூவை சரியா பாத்துக்கலன்னா வாடிரும். சரி, பூவை சரியா பாத்துக்கலன்னா வாடிரும். சரி, அதுவே நீ பொண்ணை சரியா பாத்துக்கலன்னா எங்கிட்டாச்சும் ஓடிரும். கோளார மட்டும் இருக்கணும். அதான் அப்பப்போ ஓடிடுறவருக்கு இடையில. நான் பொண்ணு இல்லடா, நாசப்பத்து வரவன. அதான் பையன் கலு மீசையை வந்து குடும்பியா வச்சதுல இருந்து நான் படாத சித்திரத்தை பட்டுக்கிறேன். பென்சில்ல மீசையை வரைஞ்சிட்டா நீ ஆம்பளை ஆயிர முடியுமா? தம்பி, என்ன பப்பு டான்ஸ் படிச்சா நான் போய் பொம்பளை வேஷம் போட்டுறோம். அதுக்காண்டி இந்த மீசை வளைச்சு எதுக்கு பொம்பளை வேஷம் போடுறேன்? இப்பயே பொம்பளை மாதிரி தானே இருக்கு. அப்படியே மொத்தமா ஒண்ணு ஓடிட்டாங்க. ஆம்பளை வேஷம்னா போட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஐயப்பா, என்னடா அதுக்காண்டி பப்புனு இந்த நீ மீசையை வளைச்சிட்டா என்னடா மயிர் பப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? அது வேஷம் மயிர் எடுத்து போடுறீங்க. தெரிஞ்சா பண்ணி, எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சா பண்ணி. அப்படி பேசாத ஜெயரமேஷ். வாழ்க்கையில நம்மள அசிங்கப்பட்டாது மக்களை சிரிக்க வைக்கணும். நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும். இங்க நாடகம் பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிரச்சனையில வந்து உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மறந்து நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம், இவங்களை சிரிக்க வைக்க வந்திருக்கோம். ஆனா இங்க நாடகம் பார்க்கறவங்க எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க. இதுல பாதி குரூப்பத்தே நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். மிச்சம்லாம் வீட்டுல புருஷன் தொல்லை தாங்காமத்தான் இங்க வந்து உட்காந்துருக்குமுங்க. இல்லன்னு சரி, இங்க நாடகம் பார்க்குற பெண்கள்ல எங்க நான் என் புருஷனோடதே உட்காந்து நாடகம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற பொம்பளை ஆளுப்புலாம் கை தூக்கும் வைப்போம். என் புருஷன் கூடதே வந்திருக்கேன்ற பொம்பளை ஆளுப்புலாம் மொத்தமா எந்த விட்டுருச்சு கவலையடா. அது புருஷனை மிதிக்கும் போலடா. அந்த ஒரு அக்கா தூக்குது, நல்லா இருப்பா ராசாத்தி, நீ அது மதிச்சு நல்லா இருக்கா போதும்க்கா. நீ அது கூட்டத்தில் ஓங்கி கையை தூக்குனிய ரோசப்பட்டு அதுக்கு நான் தலை வணங்குறேன் மச்சான். ஒரு ஊர்ல இப்படித்தான் நான் கேட்டேன், யாரெல்லாம் பொண்டாடிக்கிட்டு அடி வாங்குறாங்களோ அடி வாங்குற ஆள்லாம் வெக்கம் இல்லாம கை தூக்குங்கண்டு. எல்லா பேரும் கை தூக்குனாங்க, அதுல ஒரு ஆளு கை தூக்கல. எனக்கு சந்தோஷம். நீ ஒரு ஆளு தான் பொண்டாடிக்கிட்டு அடி வாங்காத ஆளா? ஊருக்குள்ள நீ தாண்டா மானஸ்தங்க உட்காமக்க, நீ தாண்டா ஊர் இருப்பீங்களே உலகத்துல உண்மையான ஆம்பளை, நீ தாண்டா கை தூக்கல. வாயா, உனக்கு ஏன் சார்வா ஒரு ஆப்பு தர்றேன்ட்டு. பரவாயில்லையே மாப்ள. ஆனா அந்த ஆளு வரமாட்டேன்ட்டா. ஏய், நீ தான் கை தூக்கல, வாயா போ தம்பி. நான் ஏன் கை தூக்கல தெரியுமா? ஏயா, நேத்து தான் எனக்கு என் முன்னாடிக்கு நடந்த சண்டையில அடிச்சு கையை ஒடிச்சு போட்டு அதான் கையை தூக்க முடியலங்கிறியா. அப்ப லூசு முண்டை வீட்லயே கையில அடிச்சிருந்திருக்கா. இங்கேயும் நிறைய ஆம்பளை சொல்ல மனசு வரும், சொன்னா வீட்டுல கஞ்சி கிடைக்காது. என்ன வனத்துக்கு இதுல மதன்னு எல்லா பேருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன். அதே போல செல்லு இல்லாத மனுஷன் செத்த பணத்துக்கு சமம். இப்ப வாயில பல்லு இல்லாத மனுஷனை கூட பார்த்து போடலாம், பாக்கெட்டில் செல்லு இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது.
சரி இப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பெத்த அக்கா ஒரே ஒரு அக்கா மட்டும் கை தூக்குச்சு. சொல்லுங்க. அந்த அக்காக்கு நான் தலை வணங்குறேன். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்காவது யாராவது கை தூக்குங்க, நல்லா இருப்பீங்க. கேளுங்க. எங்க இங்க நாடகம் பாக்குற பெண்கள் எல்லா பேருமே செல்போன் வச்சிருப்பீங்க. இந்த செல் ரமேஷ் உன் செல்போன் நம்மள டிஸ்ப்ளே ஆன் பண்ணுவேன். ஆமா இந்த ஆன் பண்ணிட்டேன். டிஸ்ப்ளே ஆன் பண்ணு. என்ன படம் வச்சிருக்க? சாமி படம் வச்சிருக்கீங்க. சாமி படம் வச்சிருக்கீங்க. இங்க எல்லா பேரும் அவங்க பிடிச்ச படத்தை வச்சிருப்பாங்க. எங்க இங்க இருக்கிற பெண்கள்ல யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டா வச்சிருக்கிய டிஸ்பிளேல கை தூக்கு. அதானே அதுதான் அவனெல்லாம் வீட்டில் வச்சிருக்கதே வெறுசு போட்டா மேல வைக்கிறது. சரித்த சிச்சுக்கங்கத்தான் எங்க பார்த்தாலும் ஆம்பளைக்கு மவுசு இல்லையடா மதன்ராச்சு. இங்க குடுவே. சரி விடுங்க, இந்த செல்லை பத்தி இன்னொரு கதை சொல்றேன். இந்த செல்லு ஆம்பளை செல்லா பொம்பளை செல்லா? என்னடா குங்காத்தனமா கேள்வி கேக்குற? ஏடா செல்லுல என்னடா ஆம்பளை செல்லு இருக்கு முண்ட? எப்படி? இது வந்து பொம்பளை செல்லு, இது வந்து ஆம்பளை செல்லு. இது அமுக்குனாத்தே வேலை வாக்கும். பொம்பளை செல்ல தடவுனாலே ஓதுப்படா உன்னே மாதிரி நிறைய பேர் அப்படித்தான் தடவிக்கிட்டே தான் திரியா. இதுல ஒரு என்ன விஷயம் மதன்னு, இந்த நாடகம் அழகான ஒரு வள்ளி திருமண நாடகம். சரி இதுக்காவது இப்ப பதில் சொல்றாங்களான்னு பாப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு கேள்வியும் ஃபுல்லா பெண்களுக்கு தான். ஐயா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. பாப்போம் எங்க இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? 7ஆவதா 2ஆவது? தம்பி நீ வச்சிருக்கலாம் கேட்கலப்பா. இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? யாராவது சும்மா தைரியமா கை தூக்கு சொல்லுங்க. தான் எத்தனாவது கொண்டாடிதா? 2. இந்த அக்கா அப்படியே நீட்டுது. ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. முருகே 2 கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இதுவே வீட்டில் புருஷன் கட்டுனா டேஷன்ல கூட்டி போயிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா தெரியலையா? நான் கேட்குறேன். இதுல இன்னொரு கொடுமை வேற பண்றாங்க. ஊருக்குள்ள பொம்பளை புள்ள பிறந்துட்டா மகாலட்சுமி பிறந்துருச்சு, சீதேவியா பிறந்துருச்சுன்றது. யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும் கொல்லி வைக்க பிறந்துட்டான்றது அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படி சொல்றாங்க. இதுல இன்னொரு கொடுமையும் இருக்கு. விடிய காலம் 3 மணிக்கு கொக்கரக்கோன்னு கூவுறது. அது சேவை கூவும். எந்த பொம்பளையாவது புருஷனை உசுறப்ப சேவை கூவிருச்சுன்னு உசுப்பிருக்குங்களா? கோழி கூப்பிட்டுச்சு எந்திரி. மூத்திரம் தெரிக்க கத்துறது ஆம்பளை சேவை. நோங்கு ஆம்பளை பேர் வாங்கல இந்த பொட்டை கோழிக்கு. இப்படித்தான் ஆம்பளை செய்யறது போல வெளியே தெரியவே மாட்டது மதன்ராஜ். ஏன் தெரியுமா? ஆண்கள் விட்டு கொடுத்து போய் இலகி போன மனசு. விட்டு கொடுத்து நிறைய ஆம்பளை கெட்டு போயிட்டா மனுஷன். என்ன இப்ப உண்மைதானே? இந்த இப்ப நம்ம சிங்கம் பாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை மங்கள. இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. வெளியே பார்த்தா வெள்ளை வரசு, வீட்டை பார்த்தா மொல்ல மாறி. என்ன சொல்ல வர்ற? சொல்லலடா, இதுக்கு அர்த்தம் இருக்குடா. வெளியே பார்த்தா வெள்ளை வரசுனா வீட்டை விட்டு கிளம்புறப்ப வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை மங்காது. இத்தனை அழுக்குப்பட விட மாட்டாப்பல. 4 பேரை கூட வெட்டுவேன், 3 பேரை கூட குத்து வேண்டுவேன். அதே ஆள வீட்டுக்குள்ள பாரு பொண்டாட்டிக்கு உள்பாவோட தோச்சு குறிப்பேன். காரணம் என்ன? பொண்டாட்டினா அவளை பிரியமுங்க. ஆண்களை பொறுத்தளவு பொண்டாட்டி மேல அவளை பாசம் வச்சிருப்பாங்க. என்ன வெளியே சொன்னா கௌரவ குறைச்சாக்க அப்படியே முறைச்சுக்கிட்டே திருறது. ஆனா நான் பெண்களை தப்பு சொல்லல. பெண்கள் இந்த உலகத்திலே உண்மைக்குமே ரொம்ப பாடுபடுறாங்க. 5 மணிக்கு விடியா காலம் எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிக்க வீடு வாசல் தொலைக்கணும், வட்டி சம்பு வளைக்கணும், பண்டவாதம் தேய்ச்சி போட்டு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு சோறாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி புருஷனுக்கு சோறாக்கி கொடுத்துட்டு அவனை வேலைக்கு அனுப்பிட்டு பழைய துணிமணியை துவச்சு போட்டு வட்டி சம்பு வளைக்கி வீடு வாசல் சுத்தம் பண்ணி மதியானம் 3 மணிக்கு பள்ளிக்கூடம் பண்ண பிள்ளை திருப்பி கூட்டி வந்து அதுங்களுக்கு உலைய பற்ற வச்சு பிடிச்ச செஞ்சு கொடுத்து அதுக்கு துணிமணி அழுக்கு துணியை துவச்சு போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர புருஷனுக்கு கையால் அமைக்க விட்டு அவன் அழுக்கு துணியை துவச்சு போட்டு அவனுக்கு சோத்தை போட்டு திண்டு இதுக்கு திண்டுட்டு சோத்துக்கு உலைய ஊற்றி தண்ணி ஊற்றி போட்டு இதுக்கு தூங்க நைட்டு 10-11 மணி ஆகும். இப்படிலாம் வேலை பார்த்தா அப்பத்தே இந்த பெத்த ஆத்தாக்க குறுக்கு வலிக்குதே, செத்த நேரம் அசந்து உட்காருவோம் அட்டனை கால போட்டு உட்காருங்க. சரி அந்த நேரம் புருஷங்காரன் குறை கட்டிங்க போட்டுருவேன். மகள இன்னொரு ஆம்பளை வர்ற இன்னொரு மரியாதை இல்லாம காலை நீட்டி உட்காரு மடக்குடி கால மடக்குட வாயில குத்தம் மடக்குடியா. யார கட்டுன பொண்டாட்டிய கால மடக்கும்பியா. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. பொண்டாட்டிய கால மடக்குண்டவன் வப்பாட்டி அவ கால தூக்கி இவன் தோல் மேல போடுவா. சரி இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா. எதுக்கு மாப்பிள? நக்குறதுக்குடா முண்டை. அவன் பொண்டாட்டினா ஒரு மவுசு தாண்டா, வப்பாட்டின ஒரு மவுசு தான் மச்சான். இந்த உலகத்திலேயே பொண்டாட்டிக்கு இருக்கிற மதிப்பை விட வப்பாட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி. எப்படி சொல்ற? ஆமாடா உனக்கு தெரியாத மச்சான். சிம்மக்கரில் தூரே உட்காந்துருப்பான், இல்லாட்டி பாத்ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்படி பேசாதீங்க. இந்த உலகத்திலேயே இப்போ உள்ள காதலை விட நிறைய கள்ளக்காதல் தான் ஓடிக்கிருக்கு. அதே போல இங்க இருக்கிற ஆண்களுக்கு இப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய நியூஸ் எல்லா பேரும் பெரியவங்க பாக்குறீங்க. முந்தானத்து ஒருத்தி கள்ள புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு புருஷன்காரன் நடு ரோட்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுறான். பெட்ரோல் ஊத்தி நல்லா எரிய மாட்டேன்னு மேற்கொண்டு ஊத்துறாரா. ஆமா அவன் இறந்து போயிட்டா மனுஷன். அப்படி அது ஒரு அழகியும் கிடையாது அந்த பொம்பளை. அதுக்கு முன்ன 4 பொண்ணு ஒவ்வொன்றுக்கு இருக்கு. அதுக்கு வந்த சீதையை பார்த்தா ஆம்பளை உயிருக்கு உண்மைக்குமே பாதுகாப்பு இல்லைங்க.
அதே போல கேரளால ஒரு ஒம்பளை ஒருவன் தொங்கட்டான் கேட்டிருக்கு. இந்த நியூஸ் பையன் எடுத்துறாம இருந்திருக்கான். சரி, நைட்டு தூங்குறப்ப மயக்க ஊசியை போட்டு ஆஸ்பத்திரி போய் ஒரு கிட்னியை வித்து தொங்கட்டா வாங்கி போட்டு இருந்திருக்கான். அந்த தொங்கட்டா மாதிரி உனக்கு தேவையாடி ஓத்தாமல புருஷன் கிட்னியை வித்து. எங்க பார்த்தாலும் ஆம்பளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால சொல்றேன், அதுக்காக நான் பெண்களை யாரும் தப்பு சொல்லல. எல்லா பேருமே நல்லா இருக்கீங்க. இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்கிய ஒன்னு கேட்டா கோச்சுக்கிற மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க கேளுங்க. நான் எல்லா ஊர்லயும் கேட்பேன், நம்ம ஊர்லயும் கேட்டு பாப்போமேன்னு ஒரு ஆவுங்க. இல்ல 50 பேர் உட்காந்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல எது மகளிர் குரூப்ல வச்சிருக்கீங்களா? எல்லா ஊர்லயுமே இருக்கு. அக்கா சொல்லுது அதெல்லாம் இருக்குப்பா. அந்த படுத்துருச்சு. இருக்கு அக்கா, நான் தப்பால ஒண்ணு கேட்கல. ஒரே ஒரு மன வருத்தம் ஒண்ணு மட்டும் ஆம்பளை சார்பா ஒண்ணு கேட்கிறேன். ஏக்கா நீ நாடத்தை பாருக்க. உன்னத்தை மெயினா நீ நோட் பண்ணணும். என்ன ஒரு வைத்தறிச்சல்னா, ஊர்ல திருவிழா வந்துட்டா 10-20 ஒம்பளைய சேர்ந்துக்கிட்டு ஒரே குறுப்பு சேலை மயிறு கட்டுறீங்கல்ல. ஏன் உங்க புருஷங்களுக்கும் ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? வாய்ப்பில்லை, அது வாய்ப்பில்லை. நீ கையாட்டுற பார்த்தாலே தெரியுது. கடைசி வரைக்கும் எங்கிட்டு கடைசி வரைக்கும் ஆம்பளை லாதியாத்தான் தெரிய போறேன். எனக்கான சந்தோஷம். முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்ன சொன்னீங்க? இந்த சேலை எட்டு என் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? இதே போல குறுப்பு சேலை எடுக்கிறோம்னு என் பொண்டாட்டியும் குறுப்பு சேலைல சேர்ந்துருந்தா. சரி, சேர்ந்தா பொத்துக்கிட்டு இருக்கணும்ல. ஆமா, என் மாமியா வேறையும் லிஸ்ட்ல ஏத்தி விட்டு இருந்திருக்கா. ஓஹோ, என் மாமியாலும் ஒரே சேலை, என் பொண்டாட்டியும் ஒரே சேலை. அன்னைக்கு ஐயா கட்டிங் வேற லைட்டா கூடிருச்சு. வீட்டுக்கு அப்படியே தகத்தலான்னு வர எல்லாம் 2 தெரியுது. ஆர்வத்துல பொண்டாட்டின்னு மாமியால போட்டு அமுக்கி, அந்த லூசு முண்டை கத்தக்கூடாது, அது மாமனார் தான் அமுக்குறாருன்னு அது ஒரு சாச்சு கொடுக்கு. மாமனார் இறந்து 2 வருஷம் ஆச்சுடா தம்பி. பொத்து மாமனார் இறந்தாரு, மயத்தை புடுங்கினாரு. மாமியார் பஞ்சவர்ணம் தான்டா. எஸ் பஞ்சவர்ணம். ஏன்டா ஞாபகப்படுத்துற தம்பி? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உலகத்துல ஆண்கள் புள்ள நல்லா இருக்கணும்னா பொண்டாட்டிக்கிட்ட தலைவணிக்கு போறதுல தப்பு கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கிட்ட. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது வந்து கருட புராணத்திலே இருக்கு. யாரெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? அது எப்படி? அது ஏன் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்? அவன் தான் இங்க புள்ள நரகத்தை புள்ள அனுபவிச்சிருக்கால. மேல போனா சொர்க்கம் தானே. எல்லாம் ஹாப்பி தான். பரவாயில்லையே ஜெயரமேஷ். மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? செஞ்ச தப்ப ஒத்துக்கிறவன் மனுஷன், செய்யாத தப்பையெல்லாம் நான் தான் ஒத்துக்கிறான் பாரு, அவன் தான் புருஷன். இப்ப ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பாட்டுக்கு ஆடுனா அது ஆட்டக்காரி, வீட்டுல புருஷன் கிட்ட சம்பந்தமே இல்லாம ஆடுச்சுன்னா அதுதான் வீட்டுக்காரி. உன் பொண்டாட்டில ரொம்ப ஆடும் போலையடா, வர வர பொட்டு கூடுதடா, கையில என்ன தழும்பு ஒரு மாதிரியா இருக்க. அது இது கீறிடுச்சா அருவாமனை கொண்டு வெட்டுச்சா யாருக்கு தெரியும்? எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குங்க. வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னா மனுஷனுக்கு வீராப்புக்கு கஞ்சி அடிக்காது. மச்சா ஒன்னே ஒண்ணு சொல்ற கேட்டுக்கல. ஆண்களுக்கு நான் சொல்ற ஒன்னே ஒண்ணு, நம்ம எப்பேற்பட்ட தலவார காரியமா இருந்தாலும் பயப்பட மட்டும் கூடாது. பொண்டாட்டி கிட்ட மட்டும் எப்பேற்பட்ட சொல்ல உண்மையை மட்டும் பேசி போறணும். நம்ம பொண்டாட்டி தானே ஒரு பொய்ய சின்ன பொய்யத்தான் சொல்லுவோம். அந்த சின்ன பொய்யே நமக்கு இந்த தண்டி பிரச்சனை வந்து நிக்க. எப்படி சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. இதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன் கேளுவேன். ஒரு ஆள் இப்படித்தான் கொத்தனார் வேலை பாக்குற ஆளு மச்சான். டெய்லி 1000 ரூபாய் சம்பளம். பொண்டாட்டி கிட்ட காசை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காப்புல, வெறும் 700 ரூபாய் மட்டும் கொண்டு போய் கொடுக்க. சரி, பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, என்ன 700 ரூபாய் தான் கொடுக்குறியா அதானே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பொம்பளை என்னங்க 300 ரூபாய் குறையுதா என்ன என்ன இருக்கு? என்னடி இல்ல என்ன இப்ப 1000 ரூபாய் கொடுப்பீங்க, என்ன 700 ரூபாய் 300 எங்க வச்சு என்னடி கேட்ட ஓத்தாமால புருஷன் கிட்ட சொச்ச காசை கேட்கறியா? என்கிட்ட இருக்கிற ஏடி தங்கமலையா உன்னை ஒரு ஆட்டி ஓத்தாம என்ன கம்பறா இவன் கூட அடிச்சு புறதா நினைச்சான். சரி, ஆனா போனவே நாசம் பத்து புற என்ன பண்ணிட்டியா? எவ்வளவு குறைஞ்சிச்சு? 300 ரூபாய் குறையுதுங்க. சரி, இங்க வா. 300 குறைஞ்சிச்சுல. பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சான். எதுக்குடா 300 முத்தம்? 300 ரூபாய்க்கு 300 முத்தம் கழிஞ்சு வச்சு போ விரட்டி விட்டியா? சரின்னு விட்டுட்டா. மறுநாள் சம்பள காசை கொண்டு போயிருக்கான். எவ்வளவு கொண்டு போயிருக்கான்? வெறும் 500 ரூபாய் தான். நேத்து 300 நீ 500 முன்ன கிளம்பிட்டா. ஆடி ஓத்தாம்பால எவ்வளவு வருது? 500 ரூபா வருது. என்ன ஒண்ணு 300க்கு முந்தா நேத்து கண்ணத்தை பிடிச்சவன் இன்னைக்கு 500க்கு உதட்ட ராவிட்டியா. சவஞ்சு எடுத்துட்டான். உச்சு 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 உச்சுண்டு போ கழிஞ்சு வச்சு போ விரட்டிட்டான். இப்ப நம்ம ஆளுக்கு இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னாச்சு? மறுநாள் ஐயா சனிக்கிழமை சம்பள நாள்னு வெள்ளனே வேலைக்கு போயிட்டாரு. பொண்டாட்டி போன் அடிக்குது. ஏங்க என்னடி எங்க இருக்கீங்க? இந்த கட்டடத்துல நின்றுகிட்டு இருக்கேன்டி. சரி சரி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல. சரி, அந்த கறி கிடக்குறது 400 ரூபாய் தரணும் மாமலையா? வீட்டு வாசல கத்திரி போறேன். சரி, காசு எங்க இருக்கு சொல்லி எடுத்து கொடுக்க. வீரர்களை சேலை கடியில வச்சுக்க தூக்கிட்டு குடுமா. சரி சரி வை வை வச்சுட்டா.
இவனும் பிள்ளை வேலைக்கு இலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் அதே போல சேலையை தூக்கிட்டு பாக்குறியா? இல்லடா, அந்த பீர்லுக்குள்ள வச்ச காசு இருக்காண்டு பார்த்தா வச்ச 400 அப்படியே இருக்கு. ஏய் இங்க வாடி. என்னங்க கறிக்கடைக்காரனுக்கு காசை கொடுத்தியா? காலையிலே கொடுத்து கணக்கை முடிச்சு விட்டு கணக்கை முடிச்சேன்ற வச்ச 400 அப்படியே இருக்கு. என்ன கேட்டீங்க? எங்க நான் யாருங்க? உங்க ஒண்டாட்டிங்க. அதுக்கு நீங்க போன வாரம் 500 ரூபா குறைஞ்சதுக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன் உதட்டல. அதே போல கறிக்கடைக்காரன் வந்தா எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தா முண்டை போயிட்டான் இருக்கா. இங்கிட்டு வாங்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. அந்த பொம்பளை போன் நம்பர் தான் வச்சிருக்கியா? விளக்கமா பிய்ய போகுது. ஆள் தெருவில் தெரிய போற. இப்படியே காசு ஆசைன்னு தெரியக்கூடாது. தெரியுதா? என்னது அப்படி? அந்த பொம்பளை நம்பர் வேணும்னா மதுரை மாட்டுத்தாண்டி பாத்ரூம்ல இருக்கு, எடுத்துக்க. ஏய் அது வந்திருக்க டான்ஸ்காரப்பல நம்பர் இருந்தாலும் நம்ம முதல் வந்திருக்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுத்தா தான் நம்ம வேலை நம்ம சரியா பார்க்க முடியும். அதனால சிறப்புமிகு நாடகத்துக்கான வரி வந்து அன்பு சார்ந்த சொந்த பந்தங்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு எப்படிப்பட்ட நாடகம் என்று பார்த்தீங்கன்னா எப்படி கூத்து பார்க்க குடியிருக்கிற பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே. கூத்து பார்க்க அமர்ந்திருக்கும் பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே. நாடகம் பார்க்கவே குடியிருக்கிற நல்லோரே நல்லது கெட்டது நடக்கு நீங்க பொறுப்பரு. ஓஹோ வாங்க வாங்க வணக்கங்க வணக்கம் தந்தே கோமாளி. வாங்க வாங்க வணக்கங்க வணக்கம் தந்தே கோமாளி. பூத்து பார்க்க குடியிருக்கிற பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. பொறுமையாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. பொறுமையாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. பொறுமையாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. இந்த பணிமைகளும் தொன்று தொட்டு நடந்து வருது வாருங்க. நாடகம் சிறப்பாக நடந்து வருது வாருங்க. கூத்து பார்க்க வந்து இருக்கும் பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்க. சீத்தி அடிச்சு நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது நீங்க. சீத்தி அடிச்சு நாடகத்தை கெடுக்க கூடாதுங்க. அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. இந்த பலிமைகளும் தொன்று தொட்டு நடந்து வருது வாருங்க. நாடகத்தின் அமைப்பாளர் AS மணி என்றானுங்க. கூத்து பார்க்க வந்திருக்கும் பெரியோரே குற்றம் குறைய பொறுத்து மாசு தருவீரே. நாடகம் பார்க்கவே கூடி இருக்கிற நல்லோரே நல்லது கெட்டது நடக்கிறீங்க பொறுப்பீரே. அப்படி அருமையான பக்கம் இல்லையா? அப்படி வாயை திறந்தா டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். மச்சான் செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதை நேசிச்சு செய்யணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதை ஒன்று மட்டும் பண்ணாம இருந்தோம்னா என்ன மச்சான் என்ன மச்சான் வயிற்று பொழப்புக்கு சில பேர் சில விஷயம் பேசுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மனுஷனுக்கு தீர்வு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். என்ன மச்சான் நம்ம எதையுமே கண்டு பயப்படக்கூடாது. பயந்தோம்னாலே பல பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து வந்து போகத்தான் செய்யும். எதா இருந்தாலும் எதிர்கொண்டு சந்திக்கணும். ஒரு செகண்ட் பொறுமையா யோசிச்சோம்னா தலை ஓர காரியத்துக்கு விஷயம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்க, பள்ளிக்கூடத்து பையங்களை எல்லாம் கூப்பிட்டு இங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன்பா. இந்த போட்டியில ஜெயிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் இருக்காங்க. 1000 ரூபாய். இந்த போட்டியில யாரெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னு ஒரு 5 பேர் கை தூக்கி இருக்காங்க. 5 பேரையும் எந்திரிக்க வச்சிருக்காங்க. என்ன போட்டி தெரியுமா? என்ன டீச்சர் போட்டி? நடிச்சாம 12 மணிக்கு உங்க ஊர் சுடுகாட்டுல இருக்கிற புளிய மரத்துல ஆளுக்கு ஒவ்வொரு ஆணி அரைச்சிட்டு வரணும்னு சொல்ல 3 பேர் உக்காந்துட்டு அவர் மயிறு வேணாம். மிச்சம் 2 பேரு அதான் டீச்சர் நாங்க அரைஞ்சிருவோம் டீச்சர் அரைஞ்சிருவோம். டேய் நடிச்சாம 12 மணிக்கு உங்க ஊர் சுடுகாட்டுல இருக்கிற புளிய மரத்துல ஆளுக்கு ஒரு ஆணி அரைச்சிட்டு வரணும்டா. நாங்க அரைஞ்சிடறோம் டீச்சர். இது என்ன பெரிய மாமா கொடுக்கு அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. சரி டீச்சர் 1000 ரூபாய் எடுத்து வச்சிருச்சு. எடுத்து வச்சவங்க நாசம் 10 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து பேசிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு போயிருவோம்டா. 11:59 கிளம்பிட்டாங்க. சுடுகாட்டுக்கு விங்கு ஆளுக்கு ஒரு ஆணி எடுத்துட்டு போறியா.
ஊரை தாண்ட நாய் ஊடு கத்திருக்கு. ஒரு முண்டைக்கு வைத்த கலக்கிருச்சு. ஐயோ டேய் நான் வரணும் வாடா 1000 ரூபாடா. சரி போவோன்னு வம்பா கிட்ட வராங்க. மறுபடியும் நாய் ஊண்ட ஒரு முண்டை புடுங்கிட்டு ஓடியாச்சு. எனக்கு காசே வேண்டாம் ஓடிட்டான். இவன் பல்ல கடிச்சிட்டு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்கணும் 1000 ரூபாய் காசை வாங்கணும். எப்படி ஆணி அரைஞ்சிரும் பல்ல கடிச்சிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டான். ஆமா சுடுகாட்டுக்கு போய் ஆணியெல்லாம் எடுத்து புளிய மரத்துல வச்சு வேற வழி இல்ல. நாய் ஊழட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ பயமா வேற இருக்க. வயிறு வேற ஒரு மாதிரி கலக்குதாடா. வேற வழி இல்ல காசு வாங்கணும். கண்ணை மூடிக்கிட்டே ஆணி அரைஞ்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு ஆணிய சதக்குன்னு புளிய மரம் அரைஞ்சிட்டு எடுத்தா பாரு ஓட்டம். கைய ஒரு ஆளு புடிச்சு இழுக்கிறாங்க. ஐயோ பேய் வந்துருச்சுடா என்ன விடு. ஐயோன்னு கத்தி முண்ட பயத்திலேயே ஒண்ணுக்கெல்லாம் பேஞ்சு உழப்பி அங்கனே வாயில நுர தள்ளி போயிட்டான். விடிய காலம் போய் ஊரே பாக்குது. இந்த நாசமத்து முண்ட புளிய மரத்துல ஆணி அரைஞ்சவே கைய அரை இழுக்கிறாங்க இல்ல. எவனுமே இழுக்கல. அப்புறம் அந்த முண்ட பையன் முழுக்கை சட்டையை சேர்த்து வச்சு அரைஞ்சிருந்திருக்கான். ஒரு செகண்ட் திரும்பி பார்த்திருந்தா சட்டையில தாண்டா அரைஞ்சிருக்கோம்னு இழுத்துக்கிட்டு ஓடி இருந்திருப்பான். அந்த கவன குறைவு. ஐயோ பயப்படக்கூடாது. பயந்த மனுஷனுக்கு எதிரியே தெரியுமா. பயப்படாதரா சூனாப்பானா பயப்பட ஒழுக்கமா இருக்கணும். அதனால பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையில எண்ணத்துக்கு கொண்டு வந்தான். எதையும் கொண்டு போற கிடையாது. பிறக்கிறப்பையும் முண்டம் புதைக்கிறப்பையும் முண்டம் இடையில தண்டத்துக்கு இருக்க சந்தோஷமா இருப்போமே. இதுல என்ன ஒண்ணு கிட்ட ஜெயரமேஷ் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய்மெண்ட் இருக்கணும் சரியா. அதனால சந்தோஷம் வச்சான். சிறப்பான முறையில் நமது கரையப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இவருக்கு மடியில் மிக சிறப்பாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி முன்னொலி கலையரங்கில் சிறப்புமிகு நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண புண்ணிய நாடகம் அதிகமாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தை சிறப்பாக பங்கேற்று கதை கொடுக்கும் நடிகை சிகாமணிகள் நத்தம் அருகாமல் இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டி மாநகரத்து கோல்டன் சிங்கர் MC படையப்பா அவர்கள் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி கரூர் மாநகர கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக தோன்றுவார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்த அவனது சம்மதம் பெற்றுவதில் நாடக பேரரசு வீரமங்கலமாக கண்டெடுத்த செந்தமிழ் செல்வன் லே கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடி நாரதர் அந்த கலகப்பெருனாக போட்டுருவார். இந்த நாடகத்தில் சிறப்பாக 6 மணி வசம் கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமல் இருக்கும் சொல்லங்குடி மாநகர கண்டெடுத்த திரு ஏ ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடி 6 மணி பின். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல. அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல. அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சு மாடாக உழைச்சவர். வாக்க வட்டி மரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர். மாடு கண்டு மேய்ச்சு மாடாக உழைச்சவர். வாக்க வட்டி மரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர். காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை. கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை. கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. ஆக மொத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே. அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர். வாக்கப்பட்டு மக போனா தேம்பி அழுவாரு. பொண்ண போல அம்மா
பார்த்தவரு வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகை இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்ட கடனால் இன்று வரை நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று வரை நிம்மதி இல்லை எல்லாருக்கும் அப்பாவை பத்தி பாடல் பாடி அன்பதை வைக்க நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அப்பாவை கொஞ்சமாவது மதிக்கணும். நாங்க நிறைய பேர் அம்மாவை பத்தி பாடுவாங்க, நீங்க அப்பாவை பத்தி பாடிருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா அப்பனை பொறுத்தளவு மகளுக்குதே ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆமா. ஏன்னா அப்பனை பொறுத்தளவு மயங்காரனுக்கு வந்து அப்பனை பிடிக்காது. ஏன்னா நல்லது சொன்னா அப்பங்காரங்களாம் வில்லே மாதிரியே தெரிவாங்க. நீ என்ன சொல்றது தெரியும் போயா. ஆமா. சொல்லி முடிச்சு புரிவேன். ஆனா அம்மா சொல்ல வாய் முடிக்கிறேன் கப்பிச்சு புண்டு. அப்பனுக்கு எதிரி மயங்கார மட்டும்தான். ஏன்னா எல்லா வீட்லயும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் அப்படி இருக்கான். ஏன் சொத்துக்காண்டி அப்பனை போட்டு தள்ளுறாள் இருக்காங்க. கட்டுவிரியம் பாம்பை விட்டு ஒரு ஏதோ பேங்க்ல லோன் போட்டிருக்கான் சண்டால. எல்ஐசி பாலிசி 4 கோடி எல்ஐசி போட்டிருக்காப்புல. அந்த காசு போட்டு பெத்த அப்பனை 2 முண்டையும் பாம்பை தூக்கி போட்டு கொண்டு காசை வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை. ஒரு காசு பெத்த பிள்ளைகளே மாத்துதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகத்துல காசு தான் பெருசு நினைக்க கூடாது, பாசமும் நிறைய இருக்கு. ஆனா இந்த காலத்துல பாசம் எல்லாம் சும்மா வேஷமா மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா ரமேஷ், ஒரு அப்பங்காரனுக்கு இப்ப நடிச்சாம்பெல்லாம் தூக்கம் வராமையே இருந்திருக்கு. அந்த கதை என்னன்னு சொல்றேன் கேளுவேன். ஒரு 10 வயசு இருக்கு அந்த பையன். சரி. அந்த பையனுக்கு 12 மணி ஆச்சுன்னா கனவு வந்துகிட்டே இருந்திருக்குது. என்ன இவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் காண்ற கனவு எல்லாமே பழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமா. நடிச்சாம 12 மணிக்கு ஐயோன்னு கத்திருக்கான். ஏன்டா கத்துற அவங்க ஆத்தா கத்திருக்கு. சரி. இல்லம்மா நம்ம அப்பிச்சு செத்து போற மாதிரி கனவு கண்டேன் ஆசை வாய முடி விடிய காலமே பார்த்தா வயக்காட்டுக்கு போனவர் வரப்பு வலிக்கி விட்டு ஊட்டி தெரிச்சு செத்து போயிட்டாரு போன வந்துருச்சு. சரி யதார்த்தமா நடந்துச்சுன்னு விட்டுட்டாங்க. மறுநாள் நைட்டு 12 மணிக்கு அதே போல ஐயோன்னு கத்திருக்கான். ஏன்டா நாசம் பத்த போற இன்னைக்கும் கத்துற. இல்லம்மா இன்னைக்கு ஆட்டுக்குட்டி செத்து போற மாதிரி கனவு கண்டமாண்டாங்கல்ல. கரெக்டா 6 மணி சங்கு அடிக்க ராத்திரி வச்ச சோறு திண்டு புட்டு இந்த கெடா குட்டி வகுறு ஊதி செமிக்காம செத்து போயிருச்சு. என்னடா மயங்கார கண்ட கனவுலாம் பலிக்குதேன்னு சேர்ந்து விட்டுட்டாங்க. இப்ப மறுநாளும் ஆயிருச்சு, மறுநாளும் தூங்க போட்டாங்க. அப்பனும் ஆத்தாலும் தூங்கல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு யாரு வேற சொல்ல போறான்னு தெரியலையே. ஈரக்கொலைய கையில பிடிச்சிட்டே இருக்காங்க. அதே போல 12 மணிக்கு கத்திட்டான். ஐயோ கெதுக்குன்றுச்சு. என்னடா எம்மா இன்னைக்கு அப்பா செத்து போற மாதிரி கனவு கண்டேமாண்ட சண்டாளா. என்ன சொல்லி முடிக்க இந்த லூசு முண்டை கொரட்டை விட்டு தூங்கிட்டா. இவன் தூங்கவே மாட்டியான். ஐயோ என்ன சாக போறேன் நம்மள ஏண்டி அறிவேட்ட முண்டை என்னடி படுத்து தூங்குற. நான் சாக போறேன் விடியா காலம் 6 மணிக்கெல்லாம் மயங்கரை சொல்லிட்டானி எந்திரிடி. அப்பதான் அவன் எந்திரி சொல்றா பொத்துக்கிட்டு படியா. நீ உன் பாட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் செத்துருவேன். நான் காலையில கொட்டுக்கு சொல்லணும், பாடைக்கு சொல்லணும், எவ்வளவு வேலை இருக்கு படியா பொத்துக்கிட்டு. இப்படி வெனகார லூசு முண்டியா இருக்காளே. இவனு 5:30 இருந்து கெதுக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கான். 6 மணி சங்கு டங்கின்னு அடிச்சிருச்சு. இந்த முண்டை சாகல. 7 மணி ஆச்சு சாகல. என்ன ஆச்சு? நம்ம மயன் கண்ட கனவு நமக்கு பலிக்கலையே. சந்தோஷம்னு மிதக்குறியா. எதிர்த்து வீட்டுல கூட்டம் குமிறாங்க. ஏத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். கடைசியில இந்த முண்டைக்கு அப்ப அவன் காரனா இருந்திருக்கேன். இவன் வேடிக்கை தான் பார்த்து. அப்பா பாடலை பாராட்டி ரக்ஷன் அவர்கள் 50 ரூபா அன்பளி கொடுத்திருக்காரு. நன்றி. உனக்கு காசெல்லாம் அன்பா கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து தால் காசு. இந்த தால் காசுல யார் இருக்கா? காந்தி தாத்தா. மகாத்மா காந்தி தாத்தா. ஆமா. இப்ப இது வந்து தால் காசு. இத வச்சுக்க. சரி. இப்ப இது என்ன காசு? அது காயின். இது ஆம்பளை காசா பொம்பளை காசா? அதுல என்ன ஆம்பளை காசு பொம்பளை காசு? செல்போன்ல மாதிரி இருக்கு. இதுல இருக்கு ரமேஷ். நீ ஃபர்ஸ்ட் ஆம்பளையா பொம்பளையா ஒண்ணே செக் பண்ணனும். நான் செக் பண்ணல. இப்ப இது உண்மைக்கு என்ன காசு தெரியுமா? இது வந்து பொம்பளை காசு. எப்படி அது? இப்ப இது என்ன பகுதி? தலைப்பகுதி. இந்த பக்கத்து அதான் பூண்டுவாங்க. பூவா தலையாதான் வேற வரும். இப்ப இது தலை, இது பூவு. தலைக்கு பின்னாடி பூ இருக்கா? தலைக்கு பின்னாடி பூ வைக்கிறது யாரு? ஆம்பளையா பொம்பளையா? ஆமா. அப்புறம் ஏன் மாப்பிள்ள நீ பூ வைக்காம வந்திருக்க? போட வழங்காத
காமெடி சொன்னா அப்சர்வ் பண்ணணும், அதை நோண்டிக்கிட்டு தெரியக்கூடாது. பிடிக்குமாமா இந்த நாடகத்திற்கு அருமையாக பொண்ணு கதை சொல்ல விட மாட்டாங்க. இந்த நாடகத்திற்கு அருமையாக விருதுங்க பரிசு கொடுக்கும் விருதுங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பியனன் டோல்ல. மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கே ஆல்ரவுண்ட் கொண்டு அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகர் ரூபான கண்டெடுத்து பி. மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட்
பண்பலைக்கு நெஞ்சார் நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கே தாளமசு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமலிருக்கும் எனது அஞ்சு நாடு கண்டெடுத்து எம் ஐயனார் அவர்கள் உங்கள் முன்னால் தாளம். மற்றது நாடகத்துக்கு அருமையாக சீனமைப்பு நமது கீழே உலக மாநகர் எடுத்த பன்னீர் சீன் கம்பெனி என்பதை பெருமிடனும் பாசக்கொண்டும் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. மற்றொரு நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து மற்றொரு நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையிலும் நன்மதிப்பினை பெற்றக்கூடிய நல்லதொரு கலைஞரை கண்டு ஊருக்குண்டான பெருமையும் தனக்குண்டான பெருமையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கும் நமது பகுதியில் சிறப்பான தனது பெயரை ஓங்கி நிலைநாட்டி வெற்றி முரசு கொண்டிருக்கக்கூடிய நவீன ஒளி அண்ட் ஒளி அமைப்பு நமது கீழே வெள்ளவு மாணவர் கண்டெடுத்த AS மணியன் ஆடியோஸ். சிறப்பாக ஸ்ரீ வடக்குவாசல் செல்வியம்மன் துணை, ஸ்ரீ முனியப்ப சுவாமி துணை, நமது கொங்கம்பட்டி சேகரம் கரையப்பட்டியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வடக்குவாசல் செல்வியம்மன் பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் பொதுமக்களால் நடத்தப்படும் 29ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும். காண வருக வருக. சிறப்புமிகு பங்குனி மாதம் 20ஆம் தேதி 3/4/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஸ்ரீ வள்ளிதிருமண நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தில் காளிமுத்து அவர்கள் வேட நிறுத்தனாகும் மற்றும் அனிதா அவர்கள் வள்ளி நாயகியாகும், கார்த்திகராஜா அவர்கள் நாரதராகும், மருதமணி அண்ட் கார்த்திகராஜா அவர் பப்புன் காமிக் மற்றும் மன்னார்குடி சாந்தி அவர்கள் டான்ஸ் காமிக், மணியண்ணன் அவர்கள் ஹார்மோனியம், முத்துராஜா அவர்கள் மிருதங்கம், கண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் மற்றும் பொதுமக்கள் ரசிகர் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கரையப்பட்டி கிராமம் ஆதிதிராவிடர் பொதுமக்கள் இளைஞர்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புள்ள நாடக அமைப்பு AS மணியன் ஆடியோஸ் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூதமங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செட்டிஜி அம்மன் கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வடக்குவாசல் செல்வியம்மன் கோவில் பெரியம்மன் மற்றும் சின்னம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு பங்குனி மாத பரிவுரை திருவிழாவை முன்னிட்டு பங்குனி மாதம் இது 9ஆம் நாள் 23/3/2026 திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ வள்ளிதிரும் நாடகம். இந்த நாடகத்தில் வில்வ செல்வ கணபதி அவர்கள் வேலன் விட நிறுத்தனாகும், கவிதாஸ்ரீ அவர்கள் டான்ஸ் ஸ்ரீ வள்ளியாகவும், ஜெயபாரதிபன் அவர்கள் நாரதராகும், VV முத்துவேல் அவர்கள் பப்புன் காமிக், SP சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் காமிக், TM கல்யாண சுந்தரம் அவர்கள் ஹார்மோனியம், டேனியல் ராஜ் அவர்கள் மிருதங்கம், P சரத்குமார் அவர்கள் ஆல்ரவுண்ட், அழகு அவர்கள் சீந்தான் எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பாக அனைவரும் வருக. இந்த நாடகத்தின் அமைப்பு திருவாரூர் P உப்ராஜா, நாடகத்தின் ஒளியில் அமைப்பு AS மணியன் சவுண்ட் சர்வீஸ் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு அனைவரும் நாடகத்தை கண்டு சிறப்பாக கண்டுகளிக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியம் ஆட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி. இப்பதான் சரியா சொல்லிருக்கீங்க. RS என்னது RS ராக்குத்து ராதா செல்வி அவர்கள். அதென்ன ராக்குத்து ராதா செல்வி? ராவு தானேப்பா, ராவுல தானே வந்து குத்தி அனுப்புது. ராக்குத்து ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. வெள்ளத்தில் அடிச்சு இழுத்தது போல் உன் விழிகளில் இழுத்து போராயே, பள்ளத்தில் விழுந்த என் மனதை நிஜில் தூக்கி போராயே, வெள்ளமனோ உள்ள வண்டி நட்டியடி காதல் செடி, பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடுகள் இல்லையடி, அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் அறிந்தேண்டி, அடி வெள்ளக்கார வேலோயே நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட, உன் வெளி என்ன ஏற்றியோ அது ஒடுருவி பாயுதே, உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சாலம் போட வைக்குதே, அடி வெள்ளக்கார வேலோயே நீ கொள்ளக்காரியானாயே. பெட்டிக்காரர் வேஜா ஹெச்பி திருக்கு போல. படிக்க வேண்டியது எங்க கடமை. சரிப்பா சரிப்பா. பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான நம்மளை அழைக்கின்ற இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கரையப்பட்டி மற்றும் எழுப்பவட்டி என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பாக இந்த நாடகத்திற்கு அருமையாக எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய 1 2 3 4 5 ஆமாம் நம்ம ஊர் கச்சேரி மற்றும் எங்கும் தமிழா எங்கும் தமிழ், அடுத்து சிவா போட்டார், அடுத்து KRவா? சரி இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கே ரொம்ப நன்றி. யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. எல்லாரும் எடுத்து போடுங்க, வேணாம்னு சொல்லலை. கமெண்ட் பாக்ஸை மட்டும் முக்கியமாக ஆஃப் பண்ணி வைங்க. ஒருத்தவங்க கமெண்ட் கேட்குறாங்க. ஆமாம், அதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க போல். ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கிற கிளிப்ஸுக்கு விட மாநக்கடை கேட்குறேன். ஆமாம், அதில் என்ன ஒரு குடும்பம்னா நாடகம் பார்க்குற அளவு கூட ஏதாவது கேட்டால் கூட பரவாயில்ல. அதில் என்னன்னு கேட்டால் நாடகத்தை பற்றி தெரியாதவெல்லாம் நாடகத்தை பற்றி பேசுறியா.
ஆமா அதுல முக்கியமா பொம்பளால விட்டுட்டு என்னென்னமோ பேசுறாங்க. அப்படி பேசுறவன் கண்டிப்பா வேலை இல்லாம தான் தெரியும் அவனுக்கு. அதே வேலை விட பாட்டு பேசிட்டு போட்டு. என்னமோ சேர்த்து அதை ஆண்டு விட்ட நான் பார்த்துக்கலாம். ஆகையால முக்கியமா யூடியூப் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை எனக்கு தெரிவித்து கொண்டு என்ன ஆமா அதை வீட்டில் காலம் நினைச்சு பார்க்கணும். மாட்டுக்கு மான கடை கேட்குறாங்க, என்னத்தை சோத்த திட்டாங்களோ திட்டாங்க தெரியல. இருக்கட்டும். அதனால யூடியூப் சேனல் நம்பர்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு நம்ம போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சிட்டு வருவோம். போயிட்டு வரவா? ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார நிக்க கூடாது. ஆகையால் உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக்கொண்டு போன் மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் சோழன்கூர் என்ற குட்டி கிராமத்தைச் சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்கள் அனைவருக்கும் இப்பொழுது இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் போயிட்டு எங்களை கலைப்பணியை தொடர்கிறோம். அதனால எப்படி பார்த்தீங்கன்னா டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, செய்யறமே ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓஹோ விஸ்தரிக்கா ஓஹோ எங்கடா தொலைச்ச? எதையும் தொலைச்ச? எப்ப தொலைச்ச? இப்பதே. எதையும் தொலைச்ச? ஹார்ட் மச்சான். ஹார்ட் மச்சான். ஹார்ட் இதயத்தையா கரக உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? அதை தேவி தேட்டரிலே தேடி 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 அடைச்சு. உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? அதை தேவி தேட்டரிலே தேடி 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 அடைச்சு. அவ தேவி கலவா இவ தேவி பாலவா, அவ தேவி கலவா இல்ல தேவி பாலவா. சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி எம ராதா செல்வி பவதாரணி பிருத்திகா தரணி ஸ்ரீ. உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? அது தேவி தேட்டரிலே தேடி 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 அலைஞ்சு. ஸ்டாப் தி மியூசிக். இந்த பாட்டுல ஒரு வரி வரப்போகுது. என்னாச்சு? இந்த வரிப்படி காதலிச்சாதான் பிள்ளை அமையும். எங்க கரெக்டா சொல்லுங்க. சரியா? இந்த பாட்டுல வர வரிப்படி காதலிச்சாதான் பிள்ளை அமையும். ஆப்போசிட்டா பண்ணா பிள்ளை அமையாது. எப்படி அது? சொல்றேன் கேளு. சொல்லுங்க. கண்ட கண்ட பெண்ணை எல்லாம் காதலித்தல் தப்பப்பா, கண்ணுக்குள்ள மனம் துடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பப்பா. முதல் சந்திப்பில் முத்தமிடல் தப்பப்பா, தொடாம தள்ளி இருந்து துடிக்க வைக்கணும் அப்பப்பா. நெஞ்சில் என்ன வழி இருக்கோ நேரே சென்று நீயே சொல்லு. 5-6 வாரம் வர 5 மீட்டர் தள்ளி நின்று சந்தர்ப்பம் கூடும் போது சமகாலத்துல போட்டு தேவி கலவா இல்ல தேவி பாலவா, ஏ தேவி கலவா அவ தேவி பாலவா. உதய தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? தேவி தேட்டரிலே தேடி 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 அலைஞ்சு. காதல் ஒரு தப்பு இல்லை, எல்லை மீறல் ஆகாது. பூமியில ஃபுட்பால் ஆட நிலா கேட்க கூடாது. முறையுள்ள காதல மூடி வைக்க கூடாது. தங்க கிளி பறந்த பின்னே தாடி வைக்க கூடாது. காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கத்துக்கப்பா. மீனத்துக்கு ஆசைப்பட்டா முள்ளி இருக்கும் ஒத்துக்கப்பா. சிந்திச்சு முடிவெடுத்து நீயும் போய் சேர்த்துக்கப்பா. தேவி கலவா அவ தேவி பாலவா, ஏ தேவி கலவா இவ தேவி பாலவா. உதய தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சு? அத தேவி தேட்டரிலே தேடி 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 அலைஞ்சு. அவ தேவி கலவா